மீட்டிங்கே உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படின்ற புரிதலோட நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு இங்கே வர முடியும். ஃபுல் சப்போர்ட் அவர் தான். நான் சும்மா வந்து வடலூரில் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது இவங்க வந்துட்டு 7 மாதம் கர்ப்பமாக இருந்தாங்க. நைட்டு ஒரு 12 மணியை போல் இவங்களுக்கு வலி ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அவங்க வலிக்கு இருந்தாங்க, நம்ம வலியை வாங்க முடியாது, கையை வேணுமா பிடிச்சிக்கலாம். இதான் உண்மையான விஷயம். அவர் பொறுமையாக இருந்தால் நடந்துடும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த குழந்தை ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அழகா நம்ம எப்படி சொல்றது அந்த மாதிரி வர்றப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வலிங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது. நம்ம குழந்தை எடுத்து முத்தம் கொடுத்து கொஞ்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அந்த இதில் பர்சனலாக உட்காந்து கேட்டீங்கன்னாக்கா அப்படியே விளக்கமா இஞ்சி போய் இஞ்சா என்ன நடந்துச்சுன்னு என்னால் சொல்ல முடியாது. பாசிட்டிவா மட்டும்தான் பேசுவாரு. இந்த குழந்தை தான் வீட்டில் தான், இவங்க வீட்டில் பிறந்தவங்க தான் இவங்க. மற்ற குழந்தைகளை விட நம்ம குழந்தை பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கர சுட்டித்தனமாகவே இருக்கும். அது இதெல்லாம் நடக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொறுமை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இந்த குழந்தை பிறந்து இப்போ திரும்ப 5 மாசம் பிரெக்னெண்டாக தான் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மருத்துவத்துறையிலிருந்து போலீஸ் துறையிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இவங்களே ஆல்ரெடி போலீஸ் தான் ஒன்று. தம்பதிகள் விவேக் திவ்யா அவங்க வந்து தன்னுடைய அனுபவரையே அங்கே சிறப்பாக நம்மகிட்ட பகிர்வாங்க. அதிகமாக நமக்கு உண்மை மேடை பேச்சில் ஒன்றும் கிடையாது. எப்படி பேசணும் சரியாக தெரியாது. எப்படி பேசுகிறனோ அதை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச வாக்கில் உள்வாங்கிக்கோங்க. இங்கே வந்திருக்கோம் அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம். முதல்ல நாங்கள் குழந்தை வீட்டு பிரசவம் எப்படி அப்படின்றத வடலூரில் போய் சென்று பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி இயற்கை விவசாயம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது இயற்கை விவசாயத்திலேருந்து எப்படி நம்ம வீட்டிலேயே குழந்தை பெற்றிருக்கிறது எப்படி அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் உண்டு வடலூர் சென்று ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுலேருந்து அங்கேருந்து அப்படியே ஒவ்வொரு முறையாக பிரசவிச்சு திண்டுக்கல், தேனி, பொள்ளாச்சி அது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் சென்று நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அங்கே சென்று பார்த்துட்டு வந்ததில் அவங்க கொடுத்த அறிவுரையும் அங்கே வந்த பெற்றோர்களுடைய எப்படி எங்கள் வீட்டில் அவங்களோ குழந்தை பெற்றதோட அனுபவமும் குழந்தை பெற முயற்சிக்கும் போது என்னென்ன தொந்தரவுகள் ஏற்படுது அது எல்லாமே அவங்க கிளியராக நீங்கள் ஒரு டைம் இங்கே இந்த ஒரு மீட்டிங்கே உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஒரு மீட்டிங் இந்த ஒரு நிகழ்வு அட்டன் பண்ணுறதுலே உங்களுக்கு வந்துட்டு அனைவருக்கும் வந்துட்டு வீட்டிலே குழந்தை பெற்றுக்கிறது வந்துட்டு எளிமையாக தான் இருக்க மாட்டேங்குது அப்படின்றத நீங்கள் உணர்ற அளவுக்கு இங்கே பேசுகிறவங்களே நார்மலாக இது பண்ணிக்குவாங்க. நாங்கள் வந்துட்டு மருத்துவமனைகளாக செல்லலாம், நாங்கள் வீட்டிலே தான் இருந்தாங்க. வடலூரில் பிரசவிக்கும் பொழுது வடலூரில் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது இவங்க வந்துட்டு 7 மாதம் கர்ப்பமாக இருந்தாங்க. இப்போ அடுத்து இங்கே சீர்காழியில் ஒரு 1 இயருக்கு அப்புறம் மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. இந்த குழந்தை பிறந்து இப்போ திரும்ப 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. வீட்டிலே தான் இந்த குழந்தை பிறந்தாங்க. மற்ற குழந்தைகளை விட நம்ம குழந்தை பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கர சுட்டித்தனமாகவே இருக்கும். அதுக்கு முதல் படியான விஷயம் வந்துட்டு என்னன்னாக்கா வீட்டிலேயே குழந்தை பெறுறதுக்கான அந்த குழந்தை பெற்றதோட அனுபவம் தான் இவங்களுக்கு மற்றவங்களை விட கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். அந்த ஒரு வேலிடான இதாக தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் பிரசவிக்கையில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை பிரசவிக்கையில் நீண்ட நேரம் எடுத்துக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 12 மணியை போல் அவங்களுக்கு, இதை நான் ஒரு கதையை ஒரு ஜாலியாகவே சொல்கிறேன் பாருங்க. நைட்டு ஒரு 12 மணியை போல் இவங்களுக்கு வலி ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ஒரு நைட்டு 12 மணிக்கு வலி எடுக்க ஆரம்பித்தது ஒரு 6 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்க வலி வந்தது. விடிஞ்சு ஒரு 6 மணிக்கு அப்புறமா அரை மணி நேரத்துக்கு ஒருக்க வலி ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு 12 மணி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அது மாதிரி வலி ஏற்பட்டுச்சு. ஃபைனல் ஸ்டேஜ் ஒரு 4 மணி ஆச்சு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக அவங்களுக்கு வலி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட நைட்டு 12 மணிலேருந்து ஒரு 16 மணி நேரம் ப்ராசஸ். இது எல்லாம் நடக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது
பொறுமை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அவங்க அவங்க வழியில கொஞ்சத்தினா துடிப்பாங்க, போய் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு பேசாம இருந்தா போதும். அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு திரும்ப வழி விட்டுரும். திரும்ப நம்ம இயல்பா நம்ம வீட்டை சுத்தலாம், வெளியில நம்ம தெருவுக்குள்ள போயிட்டு வரது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நம்ம ஒரு இது மாதிரி ஒரு 16 மணி நேரம் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 மணிக்கு மேல ஹெவியா அவங்களுக்கு வந்து ஒரு வலி ஏற்படுது. அப்போதைக்கு ஒரு 5 நாள் 6 நாள் புண்ணு நம்ம காலில் பட்டிருக்கு அப்படின்னாக்கா அந்த புண்ணுல இருந்து ரத்தமும் சீயும் கலந்த மாதிரி வருமாங்க. அது மாதிரி வர்ற ஸ்டேஜ் ஆயிருச்சு அப்படின்னா குழந்தை பெறதுக்கு முழுமையா அவங்க தகுதி அடைஞ்சிட்டாங்க. குழந்தை அது வரைக்கும் வலி இருக்கும். அந்த மாதிரி வர்றப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வலிங்கிறது சுத்தமா இருக்கவே இருக்காது. அவங்க முழுமையா குழந்தை பெறதுக்கான ஒரு இயல்பான ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படின்றது நல்லா தெரியும். அவங்க அது வரைக்கும் வலிக்குதுவாங்க. அந்த டைம் வர்றப்ப அந்த எப்படி சொல்றது, அந்த புண்ணுல இருந்து சீ வர்ற மாதிரி அவங்க பெண் துவாரத்துல இருந்து வரும். அந்த இது வர்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பா ஃபுல்லா எல்லாமே கிளியர் ஆயிரும். உங்களுக்கு அடுத்த ஒரு 15 நிமிஷத்துல குழந்தை கம்பல்சரி கண்டிப்பா வெளியே அதுவே வந்துடும். அது வரைக்கும் நீங்க பேசாம பொறுமையா பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். அவங்க வலிக்குதும்பாங்க, நம்ம வலியை வாங்க முடியாது, கையை வேணுமா பிடிச்சிக்கலாம். இதான் உண்மையான விஷயம். பொறுமையா நீங்க என் கூட இருங்கன்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு நான் உட்காந்துக்கேன், அவ்வளவுதான். அதுக்கு இடையில நம்மளை சுத்தி இருக்கிற நம்ம நல்ல தைரியமா இருப்போம். பிளஸ் நம்ம வீட்டில் உள்ளவங்களே நமக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. அதான் இங்க அப்பா அம்மாவே ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. சுத்தி இருக்கவங்கள தெருவுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் ரொம்ப இது டைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்மளே. அதை எடுத்துட்டு அவங்க இங்க போனா அங்க போனாலும் வலி வந்துருச்சுன்னு. அதுக்கு பிளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, நீங்க வலி வந்தப்ப வீட்டுக்குள்ள போயிட்டு வலி வராதப்ப திரும்ப நான் இயல்பா தான் இருக்கிறேன் அப்படின்னு தெருவில் நல்லா அலைஞ்சு காமிங்க. நீங்க அலைஞ்சு காமிச்சு சுத்தி இருக்கவங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு அந்த வழி சுத்தி அலைஞ்சு காமிச்சிட்டு மீண்டும் வலி வர்றப்ப திரும்ப உள்ள வந்துருங்க. உள்ள வந்துட்டு வீட்டுக்குள்ள கதவை தாப்பா போட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வலி வர்றப்ப அது மாதிரி ஃபுல்லா நீங்க வீட்டிலே இருந்துட்டு இது பண்ணிட்டுனாவே போதும். அந்த குழந்தை ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அழகா நம்ம எப்படி சொல்றது, நான் சாப்பிட்றது எனக்கு அமிர்த மாதிரி இருக்கு, அப்படியே உள்ள போறது அழுங்காம உள்ள போகுது அப்படிம்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு அழுங்காம வெளியில வந்துடும். நம்ம குழந்தை எடுத்து முத்தம் கொடுத்து கொஞ்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அந்த இதுல. இந்த குழந்தை தான் வீட்டில் தான், இவங்க வீட்டில் பிறந்தவங்க தான் இவங்க. திரும்ப ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம மறுட்டி முறையில் அந்த நஞ்சு போய் வெளியில வந்துடும். ஒரு சூடா ஏதாவது ஒரு திரவம் குடிச்சா போதும். நமக்கு ஒரு கொத்தமல்லி காப்பியோ கொத்தமல்லி டீயோ இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நம்ம குடிச்சோம்னா திரும்ப நஞ்சு போய் வெளியில வந்துடும். அழகா நம்ம வீட்டிலேயே நம்ம பெற்றிருக்கு. இதுதான் ஒரு முறையானது. இதுக்கு எல்லாமே நம்ம நீங்க மீட்டிங் அட்டன் பண்றீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு இது மாதிரி பெற்று எடுத்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனா இதுக்கு வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே இதுக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன நம்ம கையில காயம் பட்டுச்சுன்னா கூட மருத்துவமனைக்கு செல்லாம அதை வீட்டிலே இருந்து எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்ற புரிதலோட நீங்க வந்தீங்கன்னா மட்டும்தான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு இங்க வர முடியும். எடுத்த மயத்திலே நான் வந்துட்டு வீட்டிலேயே நான் குழந்தை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு வந்தீங்கன்னாக்கா குழந்தை இவங்க வழியில துடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா எவன்டா வருவா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இல்ல நமக்கே தெரியாம என் ஒய்ஃப் வழியில துடிக்கிறாங்கன்னு நம்மளே அறியாமே சொல்லி எல்லாத்தையும் வர வச்சிருவோம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சின்ன சின்ன காயம் படுறதுல இருந்து ஒரு சின்னதா ஒரு அடுப்புல அவங்க வேலை செய்யல ஒரு காயம் போட்டுட்டாலும் அப்போதைக்கு தேங்காய் எண்ணெயை வச்சு இது மாதிரி நீங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க பிரசவிச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மருத்துவத்துறையில இருந்து போலீஸ் துறையில இருந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இவங்களே ஆல்ரெடி போலீஸ் தான், ஒண்ணு வேற ஒண்ணும் இல்ல. இவங்களே வந்துட்டு காவல்துறையில தான் இருக்காங்க. அதையும் சொல்லி இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதனால அவங்க வந்து தொந்தரவு பண்ணுவாங்க, இவங்க வந்து தொந்தரவு பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க அங்க இருக்கிறவங்க நிறைய பேத்துக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அதனால நம்ம சின்ன சின்ன பாயிண்ட்களை சொன்னாவே போதும், அவங்க பேசாம ஒதுங்கி போயிடுவாங்க. நிறைய அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சவங்க இவங்க கரெக்டா தான் பண்றாங்கன்னு சொல்லி விளைவிக்குவாங்க. எதுவும் தெரியாதவங்க நிறைய பேர் அங்க போய் உட்கார்ந்து இருப்பாங்க. அதனால நம்ம சுலபமா அவங்கள நம்ம பேசி சமாளிச்சுக்கலாம். சரி, நன்றி. நான் என் மனைவிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அவர் சொன்ன மாதிரி தான், எதுவுமே பண்ணல, பொறுமையாக வெயிட் பண்ணோம், அது மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. ஃபுல் சப்போர்ட் அவர் தான். நான் சும்மா வந்து அவர் சொல்கிறத செஞ்சேன், அவ்வளோதான். பொறுமையாக இருக்க சொன்னார், இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி நான் வந்து எதுவும் எஃபெக்ட் இது பண்ணல, வேற ஒன்றும் இல்லை. அவரே எல்லாமே சொல்லிட்டாரு. ஏன்னா அவரோட டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன். அவர் பொறுமையாக இரு, வேற எதுவும் நடக்காது, கடைசி நேரத்தில் கூட நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் பொறுமையாக இருந்தால் நடந்துடும், இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம். அதாவது நீங்கள் ஹஸ்பண்ட் பாசிட்டிவாக பேசுகிறதில்ல, எங்கள் வீட்டுக்கார் நெகட்டிவாக பேசவே மாட்டார், பாசிட்டிவாக மட்டும்தான் பேசுவார். எல்லாமே கரெக்டாக நடக்கும், நீ எதுவுமே யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பார். அதனால் ஹஸ்பண்டு ஃபுல் இது பண்ணால்
இது வந்து நார்மலாகவே நல்லபடியாக பிறந்துடும். சரி, எல்லாரும் தேங்க்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமானது, இவ்வளவு விஷயங்களும் எனக்கு நடக்கிறப்ப இது இந்த டைம்ல இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்க சொன்னாங்க. அதே போல முழுமையாவே அதே மாதிரி நமக்கு நடந்துச்சு. எனக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கணுமோ என்னங்கிறத நீங்க தான் பொறுமையா இருந்து அதை எப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். என்கிட்ட இப்ப கேட்டாலும் ஒரு ஸ்டோரியா அதை வந்து இன்னும் நல்லா மைக்கு பிடிச்சி பேசுவோம். எனக்கு சரியா எனக்கு நம்மளால ஒன்றும் பேசாது எப்படிங்கிறது வரல. பர்சனலா உட்காந்து கேட்டீங்கன்னாக்கா அப்படியே விளக்கமா இஞ்சி போய் இஞ்சா என்ன நடந்துச்சுன்னு என்னால சொல்ல முடியாது. மேடை பேச்சுல நமக்கு வந்துட்டு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு புதுசுன்றனால. கண்டிப்பா வரக்கூடிய காலங்கள்ல நிறைய இதை பத்தி இங்க இருக்கிறதுலே அதிகமா நான் தான் பேசுவேன் அப்படின்ற அளவுக்கு நான் ட்ரெயின் அப் ஆயிருவேன் கண்டிப்பா. நன்றி.